ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிலாவின் வீட்டுக்குள் இருந்த அந்த அமைதி யாருக்கும் நிம்மதியை தரவில்லை. அந்த பழைய ஃபோட்டோ, சில்வர் லாக்கெட் மற்றும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூன்றும் சேர்ந்து பல வருடங்களாக புதைந்து கிடந்த ஒரு உண்மையை வெளியே இழுத்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அங்கே நின்றிருந்தபடியே ஃபோட்டோவை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் கோபம் இல்லை, ஆனால் அதைவிட ஆபத்தான ஒன்று இருந்தது, உறுதி. பல வருடங்களாக தேடிய பாதை இப்போது கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்திருந்தது. நிலா மெதுவாக அவன் அருகே வந்தாள். அர்ஜுன், இப்போ என்ன பண்ண போறீங்க? அர்ஜுன் ஃபோட்டோவை விட்டு கண்களை எடுக்காமல் நின்றிருந்தான். பல வருடமா யாரோ என்னை சுற்றி வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க நிலா. ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு க்ளோ கண்டுபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடியே யாரோ அதை அழிச்சிடுவாங்க. ஆனால் இந்த முறை வேறு. இந்த முறை அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக்? உன் அம்மாவை டச் பண்ணிட்டாங்க. அந்த குரல் கேட்டதும் நிலாவுக்கு உடம்பே சிலிர்த்தது. அதே நேரம் சென்னையின் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு பழைய ஹார்பர் கிரவுண்ட். இடியுடன் மழை அடித்து கொண்டிருந்தது. உள்ளே 20 பேர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அர்ஜுனின் ஆட்கள். அர்ஜுன் உள்ளே வந்ததும் யாரும் பேசவில்லை. அர்ஜுன் நேராக நடந்து வந்து நடுவில் நின்றான். எல்லாருங்க கவனிங்க என்ற அவனின் அந்த ஒரு லைன் போதும் முழு ஹோலும் அமைதியானது. இத்தனை வருஷமாக நம்ம பின்னாடி இருந்து அடித்தவன் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கான். அவன் என்ன டச் பண்ணலை, என் ஃபெமிலியும் டச் பண்ணலை. அவன் இப்போது நிலவோட அம்மாவை டச் பண்ணியிருக்கான் என்ற அர்ஜுனின் ஒவ்வொரு வார்த்தையும் கத்தி மாதிரி விழுந்தது. நாளை காலையில் வரைக்கும் சென்னையில் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும். போர்ட் ஹார்பர், ஃபேக்ட்ரி கிரவுண்ட், பெங்களூர், எங்கே இருந்தாலும் கண்டுபிடிங்க. சரிங்கண்ணா. இல்லைனா நான் நேராக போய் தேட ஆரம்பிப்பேன். அந்த வார்த்தையை கேட்டதும் எல்லோருடைய முகமும் மாறியது. ஏன்னா அர்ஜுன் பர்சனலி ஃபீல்குள்ளே வர மாட்டான். ரொம்ப ரேர். அது நடந்தால் யாரோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே நேரம் நிலா அர்ஜுனின் பென்ட் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார். அர்ஜுன் அவளை இன்சைட் பண்ணி அங்கே தங்க வைத்திருந்தான். நான் வீட்டுக்கு போகிறேன் அர்ஜுன். இல்லை. ஆனால் இல்லைனா இல்லை. அர்ஜுன், நீங்கள் இப்படி ஆர்டர் போடுற மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். அப்போது ரிக்வஸ்ட்டை வச்சுக்கோ. என்ன ரிக்வஸ்ட்? நான் உன்னை சேஃபாக வைக்கணும்ல. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ என்று கூறியவன் அங்கு நிற்காமல் படியிறங்கி கீழே சென்றான். அந்த அர்ஜுனின் உறுதியான வார்த்தையை மறுக்காமல் நிலா அமைதியாகிவிட்டாள். சில நிமிடங்கள் கழித்து பல்கனியில் நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. அர்ஜுன் மெதுவாக வந்து அவள் அருகே நின்றான். இருவரும் சில நொடிகள் பேசவில்லை. கீழே சென்னை நகரம் ஒளிர்ந்து கொண்டிருந்த அதே சமயம் மலைக்காற்று முகத்தில் ஒருவித குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. என்ன, பயமா இருக்கா என்று கேட்டான் அர்ஜுன். போய் சொல்லவா? வேணாம், பயமாக தான் இருக்குது. அர்ஜுன் தலையசைத்தான். எனக்கும். நிலா உடனே திரும்பி பார்த்தாள். உங்களுக்கா? ஆமாம். நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு நினச்சேன். அவன் சிரித்தான். நானும் அப்படித்தானே நினச்சேன். சரி, நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க அர்ஜுன்? அர்ஜுன் நேராக அவள் கண்களை பார்த்தான். இந்த முறை யாரையாவது இழந்துடுவேன்னு பயமாக இருக்குடி. அவனது அந்த இறுகிய வார்த்தைகள் லியாவின் இதயத்தில் நேராக இடி போல விழுந்தது.
சில நொடிகள் யாரும் பேசவில்லை. நிலா மெதுவாக அவன் அருகே வந்தாள். நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்பயும் அவங்க கூடவே இருப்பேன் அர்ஜுன். அர்ஜுன் அவளை பார்த்தான். நீங்கள் எப்போவுமே எல்லாத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் இந்த முறை நான் இருக்கேன் உங்க கூட. ஆனால் நிலா, அர்ஜுன் நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அதை விட உங்களை தனியாக விட்டுறதுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. அந்த வார்த்தையை கேட்டதும் பல வருடங்களாக யாரிடமும் சாயாமல் வாழ்ந்த அர்ஜுனின் மனது சுக்குநூறாக உடைந்தது. அவன் மெதுவாக நிலாவின் அருகே வந்தான். நிலாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அர்ஜுன் தனது கைகளை உயர்த்தி அவள் தலைமுடியை காதோரமாக ஒதுக்கிவிட்டவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். நீ ஏண்டி இவ்வளோ நல்லவளாக இருக்க? லேட்டாக கேட்குறீங்க அர்ஜுன். ஏன்? ஏன்னா என்னால் பதிலே சொல்ல முடியல. நிலாவின் அந்த பதிலில் இருவருக்கும் சிரிப்பு வந்தது. அடுத்த நொடி அவளை இன்னும் டைட்டாக அணைத்து கொண்டான். பல வருடங்களுக்கு பிறகு அர்ஜுன் முதன்முறையாக அமைதியை உணர்ந்தான். அவள் கன்னம் அவள் தலை மீது சாய்ந்தது. நீ எப்போதும் இதே மாதிரி என் கூட இருந்தா அது போதுண்டி எனக்கு என்று அவன் மனதுக்குள் சொன்ன வார்த்தை அது. ஆனால் அது நிலாவின் காதில் கேட்டுவிட்டார். வெட்கத்தில் அவளது கன்னங்கள் சிவப்பாக அதை மறைக்க அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அதே நேரம் சென்னைக்கு வெளியே அந்த பங்களாவில் நிலாவின் அம்மா கட்டப்பட்டிருந்த சேர் முன்னாடி அந்த மர்ம மனிதன் மீண்டும் வந்தான். இந்த முறை அவன் முகம் பாதி வெளிச்சத்தில் தெரிந்தது. நிலாவின் அம்மாவின் முகம் அவனை பார்த்ததும் முகம் இறுகியது. நீ இன்னும் உயிரோடு இருக்குன்னு நான் நினைக்கல. அவன் சிரித்தான். நான் மட்டும் இல்லை. அவன் பொக்கெட்டில் இருந்து ஒரு ஃபோனை எடுத்து மேசை மேல் போட்டான். அந்த ஃபோட்டோவை பார்த்த நொடியே நிலாவின் அம்மாவின் முகம் மேலும் வெளியேறியது. கைகள் நடுங்க ஆரம்பித்தது. இது இது எப்படி உன்கிட்ட வந்தது? அந்த மனிதன் சிரித்தான். இப்போ புரியுதா? அர்ஜுனனோட சாவு ஒரு பிகினிங் மட்டும்தான். ஃபோட்டோவில் இருந்ததே இளம் வயது நிலாவின் அம்மா மற்றும் அர்ஜுனின் அண்ணன். இருவருக்கும் நடுவில் ஒரு சிறிய குழந்தை. அந்த குழந்தையின் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அந்த ஃபோட்டோவின் பின்னால் எழுதப்பட்டிருந்த பெயர் மட்டும் தெளிவாக தெரிந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த பெயர் நிலா. அதை பார்த்து நிலாவின் அம்மாவின் கண்கள் அதிர்ச்சியில் கண்ணீர் விட்டார். இல்லை, இது வெளியே வரக்கூடாது. அந்த மனிதன் சிரித்தான். டூ லேட். அந்த பழைய ஃபோட்டோவை பார்த்து கொண்டே நின்றிருந்த அர்ஜுனின் கண்கள் மெதுவாக இறங்கியன. பல வருடங்களாக அவன் தேடிய உண்மைகள் இப்போது ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த உண்மை அவனுக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா அந்த உண்மைக்குள்ள நிலா இருந்தார். பென்த் ஹவுஸ் பால்கனியில் நின்றிருந்த நிலா இன்னும் தூங்கவில்லை. காலை 3 மணி ஆகிவிட்டது. சென்னை நகரம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவள் மனது மட்டும் விழித்திருந்தது. அந்த ஃபோட்டோ, லோக்கெட் மற்றும் அம்மாவின் கடத்தல் எதுவுமே அவளை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அந்த நேரம் அர்ஜுன் உள்ளே வந்தான். அவன் முகத்திலும் தூக்கமே இல்லை. கண்கள் மட்டும் சிவந்திருந்தது. நிலா அவனை பார்த்ததும் மெதுவாக எழுந்தாள். இன்னும் தூங்கலையா நிலா? நீங்களும் தூங்கலையே? எனக்கு இது பழக்கம், அதான் தூக்கம் வரல. என்ன? நிலா மெதுவாக அவன் அருகே வந்து நின்றாள். எல்லாத்தையும்
தனியாக சுமக்கிறது பழக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது நல்ல பழக்கம் இல்லை. உங்களுக்கு கோபம் வந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, கஷ்டம் வந்தாலும் நீங்களே ஹேண்டில் பண்ணுறீங்க, காயம் பட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி எவ்வளோ நாள் தான் அர்ஜுன்? அவள் சொன்ன அந்த விதத்தில் கோபம் இல்லை, ஆனால் அக்கறை இருந்தது. அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சிரித்தான். நீ மட்டும்தாண்டி என்ன இப்படியெல்லாம் திட்டுற. என்ன திட்டுனேனா? ஆமாம், இது வெறும் சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்குது. ஐயோ போச்சுடா என்று பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டான். நிலாவுக்கு உடனே சிரிப்பு வந்துவிட்டது. சில நொடிகள் கழித்து அவள் முகம் மீண்டும் சீரியஸ் ஆனது. அர்ஜுன், சொல்லுடி. அந்த ஃபோட்டோவில் இருந்தது உண்மையாகவே உங்கள் அண்ணனா? அந்த கேள்வி கேட்டதும் அவனின் முகமும் மீண்டும் சீரியஸாக ஆனது. ஆமாம். அம்மாவுக்கு அவரை எப்படி தெரியும்? அதான் நானும் கண்டுபிடிக்கணும். திடீரென ஏதோ நினைவு வந்தவன் ஃபோனை எடுத்து ஒரு நம்பரை டயல் செய்தான். ரகு. சொல்லுங்க அண்ணா. ஃபைல்லாம் ரெடியா? ஆமாம் அண்ணா. நான் அங்கே வரேன் என்று கூறிவிட்டு அர்ஜுன் ஃபோனை கட் செய்தான். அரை மணி நேரம் கழித்து சென்னையின் தொழில் துறைமுக பகுதியில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட வேர் ஹவுஸில் ரகு மற்றும் இன்னும் சிலர் அர்ஜுனுக்காக காத்திருந்தார்கள். அர்ஜுன் உள்ளே வந்தான். டேபிள் மேலே நிறைய ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஓல்ட் நியூஸ் கட்டிங்ஸ், ஃபைல்ஸ் அர்ஜுனின் பார்வைக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்போதைக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரகு ஆழமாக மூச்சு விட்டபடி, அண்ணா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நேராகவே சொல்லு ரகு. ரகு ஒரு ஃபோட்டோவை எடுத்தான். அது 20 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அதே ஃபோட்டோ, ஆனால் இந்த முறை முழு வேர்ஷன். ஃபோட்டோவில் அர்ஜுனின் அண்ணன், நிலாவின் அம்மா, இன்னும் 2 பேர். இந்த 2 பேரும் யாரு என்று அர்ஜுன் ரகுவிடம் கேட்டான். ஒருத்தர் உங்கள் அப்பா. என்னடா சொல்கிறா என்று அர்ஜுனின் குரல் ஆபத்தாக மாறியது. உண்மைதானா? நாங்கள் க்ராஸ் செக் பண்ணிட்டோம். அர்ஜுன் ஃபோட்டோவை மீண்டும் பார்த்தான். அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அப்போ அடுத்தவங்க? ரகு சில நொடிகள் தயங்கினான். சொல்லு ரகு, யார் அது? அடுத்தவங்க தான் இப்போது உங்களை டார்கெட் பண்ணுற கேங் லீடர். அடுத்த நொடி அர்ஜுன் கோபத்தோட டேபிளை ஒரே அடியில் உடைத்தான். அண்ணா. இல்லைடா, இது இம்பாசிபிள். நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் அதே நேரம் அர்ஜுனின் கையிலிருந்து இரத்தம் கசிவை உணராது அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் அர்ஜுன் வேர்ஹவுஸ் முழுக்க ஒரு குழப்பத்தோடையே நடந்து கொண்டிருந்தான். அவன் மூளை முழுக்க முழு வேகத்தில் வேலை செய்தது. அதாவது என் அப்பா, என் அண்ணா, நிலாவோட அம்மா. அந்த பிளாஸ்ட் 4 பேரும் ஒரே குரூப். ஆமாம். அப்போது அண்ணா, உங்கள் அண்ணன் டெத் ஆக்சிடெண்ட் இல்லைண்ணா? அர்ஜுனின் கைகள் இறுகின. அது பெட்ரியல். அந்த ஒரு வார்த்தை அவன் உள்ளே இருந்த கோபத்தை முழுவதுமாக எழுப்பிவிட்டது. அதே நேரம் நகரத்துக்கு வெளியே
இருந்த பங்களாவில் நிலாவின் அம்மா இன்னும் சேரில் கட்டப்பட்டிருந்தார். அந்த வில்லன் மீண்டும் உள்ளே வந்தான். அர்ஜுன் உண்மைக்கு நெருக்கமா வந்துட்டான் என்று அவன் கூறுவதை கேட்டிருந்த நிலாவின் அம்மா சிரித்தார். நீ எவ்வளோதான் மறைச்சாலும் ஒரு நாள் வெளியே வரும் என்று நிலாவின் அம்மா கூற, அந்த வில்லன் கோபமாக அவளை நெருங்கி கிட்டே வந்தான். வெளியே வந்தா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு தெரியும். அப்போ பயமில்லை. அவள் நேராக அவன் கண்களை பார்த்து, எனக்கு பயமில்லை. அப்போ உனக்கு தான் பயப்படணும். அந்த வார்த்தை கேட்டதும் அவன் சிரித்தான். அர்ஜுனா? இல்லை. அப்போ நிலாவின் அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நிலாவின் பெயரை அவள் சொன்னதும் அவன் முகத்திலிருந்து சிரிப்பு மறைந்தது. என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நிலாவுக்கு உண்மை தெரிஞ்சா உன்னால் உயிரோடு இருக்க முடியாது. அந்த நேரம் ஒரு ஃபோன் ஒலித்தது. கால் அட்டென்ட் பண்ணினான். பாஸ். என்ன? அர்ஜுன் கண்டுபிடிச்சிட்டான். எவ்வளவு? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும். அவன் கண்கள் சிவந்தது. அப்போ கேம் ஆரம்பிக்கலாம். அதே நேரம் வேர் ஹவுஸில் நின்றிருந்த அர்ஜுன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அன்னோன் நம்பரில் இருந்து ஒரே ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்த நொடி அர்ஜுனின் முகம் மேலும் மாறிவிட்டது. அண்ணா, என்னாச்சு என்று ரகு பதட்டமாக கேட்டான். அர்ஜுன் மெதுவாக ஃபோனை கீழே இறக்கினான். அந்த ஃபோட்டோவில் நிலாவின் அம்மா சேரில் கட்டப்பட்டிருந்தார். அவரின் பின்னால் நின்றிருந்த மனிதனின் முகம் முதல் முறையாக தெளிவாக தெரிந்தது. அர்ஜுனின் கண்கள் அதிர்ச்சியில் இருந்தது. இவன் யார் அண்ணா? இவன் செத்துட்டான்னு நினச்சேன்டா. நினச்சேன் என்று கூறிக்கொண்டே அர்ஜுன் ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்தபடியே நின்றிருந்தான். வேர்ஹவுஸுக்குள் இருந்து எல்லோரும் அவன் முகத்தையே பார்த்தார்கள். பொதுவாக எந்த விஷயத்துக்கும் முகத்தில் அதிர்ச்சி காட்டாத அர்ஜுன் இப்போ சில நொடிகள் பேசாமல் நின்றிருந்தான். அது ரகுக்கே பயத்தை கொடுத்தது. அண்ணா, இவன் யாரு என்று ரகு மீண்டும் கேட்டான். இந்த முறை அர்ஜுன் மெதுவாக ஃபோனை டேபிள் மேலே வைத்தான். அவன் பார்வை எங்கோ தொலைவில் இருந்தது. 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு இரவு அவன் நினைவுக்குள் திரும்பி வந்தது. இது விக்ரம் என்று சொன்னான் அர்ஜுன். விக்ரமா? யானோட க்ளோஸ்டு ஃப்ரெண்டு. அந்த இடமே முழு அமைதியாகி விட்டது. அவருனா இப்போ? ஆமாம். அர்ஜுன் மெதுவாக சேரில் உட்கார்ந்தான். நான் 18 வயசில் இருந்தப்போ யானா ஆதித்யாவும் விக்ரமும் பிரிக்க முடியாத நண்பர்கள். ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்க மாட்டான். ஃபேமிலி, பிஸ்னஸ், லைஃப் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தான் இருந்தாங்க. யான்னு யாரையும் நம்ப மாட்டான். ஆனால் விக்ரமை மட்டும் உயிருக்கு மேலே நம்பினான். வேர்ஹவுஸ் முழுக்க அமைதியாக இருந்தது. யாரும் குறுக்கே பேசவில்லை. அந்த நைட் என்று தொடர்ந்து பேசிய அர்ஜுனின் குரல் கொஞ்சம் மாறியது. ஒரே நைட்டில் எல்லாம் மாறிடுச்சு. குடோன் அட்டாக், கன் ஷூட், ஃபயர், பிளட். அந்த இரவு முடிஞ்சப்போ என் அண்ணன் இறந்துட்டான். விக்ரமும் இறந்துட்டான்னு தான் ரிப்போர்ட்.
எல்லாரும் அதைத்தான் நம்பினாங்க. ரகு மெதுவாக கேட்டான், அப்போ அப்போ யாரோ பொய் சொன்னாங்களா? அர்ஜுனின் கண்கள் மெதுவாக சிவந்தது. என் அண்ணனை கொன்றவன் செத்துட்டான்னு தான் நானும் 15 வருஷமா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தெரியுது அவன் உயிரோடு தான் இருக்கான். அந்த நொடி அவன் அருகில் இருந்த கதிரையை கோபத்தில் பலமாக எட்டி உதைத்தான். 15 வருஷம்டா என்ற அவன் குரல் வேர்ஹவுஸ் முழுக்க எதிரொலித்தது. 15 வருஷம் என் லைஃப்பை பின்னாடி இருந்து ஆட்டம் காட்டியிருக்கான். என் அண்ணனை எடுத்தான், என் ஃபேமிலியை உடைச்சான், இப்போ நிலாவோட அம்மாவை தூக்கிட்டான் போயிருக்கான். இனி அவன் ஓட முடியாது. அந்த குரலில் இருந்த கோபம் அங்கிருந்த எல்லோரையும் அமைதியாக்கியது. ரகு, சொல்லுங்க அண்ணா. சென்னை முழுக்க செய்தி அனுப்பு போ. என்ன சொல்லணும்? அர்ஜுன் மெதுவாக திரும்பினான். விக்ரம் உயிரோடு இருக்கான்னு சொல்லு. அண்ணா, நான் சொல்கிறத செய். அவன் முகத்தில் ஒரு ஆபத்தான அமைதி இருந்தது. இன்னைக்கு ராத்திரி முடியும் முன்னாடி அவன் எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியணும். போர்ட், ஹார்பர், ECR ஃபேக்ட்ரி, ஃபார்ம் ஹவுஸ், எங்கே இருந்தாலும் தேடுங்க. சரிண்ணா. இந்த சிட்டியில் அவன் மூச்சு விடுற இடம் கூட எனக்கு தெரியணும். அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே. சென்னை நகரம் முழுக்க செய்தி பரவ ஆரம்பித்தது. சென்னை ஹார்பரில் அண்ணாட ஆர்டர். என்ன, விக்ரம் சிட்டிக்குள்ளே இருக்கானா? என்ன சொல்கிற? ஆமாம், அர்ஜுன் நேராக ஃபீல்டுக்குள்ளே இறங்கியிருக்காரு. இன்று ஒருவர் மாற்றி ஒருவர் பரபரப்பாக பேசி கொண்டிருந்தார்கள். அர்ஜுன் கூறிய செய்தி காற்றை விட வேகமாக பரவியது. பல வருடங்களுக்கு பிறகு அர்ஜுன் பர்சனலி ஃபீல்டுக்கு இறங்க ஆரம்பித்திருந்தான். அதே நேரம் பென்த் ஹவுஸில் நிலாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். திடீரென்று லிஃப்ட் ஓப்பனான சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தாள். அது அர்ஜுன். ஆனால் அவள் முகம் அவள் இதுவரைக்கும் பார்த்திராத மாதிரி இருந்தது. கண்கள் சிவந்திருந்தது. ஃபேஸ் முழுக்க கோபம். என்னாச்சு அர்ஜுன்? அவன் சில நொடிகள் பதில் சொல்லவில்லை. பிறகு மெதுவாக வந்து சோஃபாவில் உட்கார்ந்தான். நிலா. சொல்லுங்க அர்ஜுன். நீ என்னை நம்புறல்ல? அந்த கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை. திடீர்னு ஏன் கேட்குறீங்க? பதில் சொல்லுடி. நிலா சில நொடிகள் அவனை பார்த்தாள். நம்புகிறேன் அர்ஜுன். எவ்வளவு? எல்லாத்தையும் விட அதிகமாக எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு அர்ஜுன். அந்த பதில் கேட்டதும் அர்ஜுன் கண்கள் மூடிக்கொண்டான். ஏனென்றால் அடுத்த சில நாட்களில் அவளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது என்று அவனுக்கு தெரியும். நிலா. சொல்லுங்க அர்ஜுன். ஒரு நாள் உனக்கு என்னை பற்றி பிடிக்காத உண்மை தெரிய வந்தா? அவள் சிரித்தாள். உங்களை பற்றி நான் பயப்பட வேண்டிய உண்மை ஏதாவது இருக்கா? அர்ஜுன் அமைதியாகவே இருந்தான். ஒருவேளை இருந்தா? நிலா அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள். அப்போ நான் அந்த உண்மையோட சேர்த்து உங்களையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அந்த பதில் அவனை சில நொடிகள் பேச முடியாமல் வைத்தது.
எல்லோரும் உங்களை ஜட்ஜ் பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்கள் கண்ணில் பார்த்தது கோபம் இல்லை, நிறைய காயங்கள். அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். நீ ரொம்ப டேஞ்சரஸ் டி. ஏன்? நான் கட்டி வச்சுக்கிற சோறு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கடி நீ. அர்ஜுனின் அந்த பதிலில் நிலாவுக்கு குப்பென்று சிரிப்பு வந்தது. அது நல்ல விஷயம் தானே? இல்லை. ஏன்? அர்ஜுன் அவளை நேராக பார்த்தேன். ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு செகண்ட் அர்ஜுனின் வார்த்தைகள் நிலாவின் இதயத்தில் நேராக விழுந்தது. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. வெளியே மழை, உள்ளே அமைதி. நிலாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. இன்னொரு தடவை அர்ஜுன் என்று நிலா கூற, நிலாவின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தவன் ஒரு மெல்லி செகண்டில் அவனது இதழ்களால் சிறைப்பிடித்து ஒரு அழுத்தமான முத்தத்தை அவளுக்கு பரிசளித்தான். அந்த ஒரு முத்தத்தில் பல நாட்களாக இருந்த பயம், பதட்டம் மற்றும் குழப்பம் அந்த சில நொடிகளில் மறைந்து போனது. பிறகு அர்ஜுன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவள் தலை மீது முகம் பதித்தபடி மெதுவாக பேசினான். உனக்கு எதுவாக விட மாட்டேன். அதே நேரம் நகரத்திற்கு வெளியே இருந்த பங்களாவில் விக்ரம் ஃபோனை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். அர்ஜுன் ஃபைனலி ஃபவுண்ட் மீ. நிலாவின் அம்மா அமைதியாக அவனை பார்த்தார். நீ தோத்துடுவ. விக்ரம் சிரித்தான். இல்லை. அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்தான். அதை பார்த்த நொடி நிலாவின் அம்மாவின் முகம் வெளியேறியது. இல்லை. ஆமாம். இல்லை, அவளுக்கு சொல்லாத ப்ளீஸ், அவளுக்கு சொல்லாத. நாளைக்கு எல்லாமே தெரிய போகுது. விக்ரம், வேணாம் விக்ரம் என்று நிலாவின் அம்மா கத்த, அதை அந்த விக்ரம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். நாளைக்கு அர்ஜுனுக்கும் நிலாவுக்கும் ஒரே நேரத்தில் உண்மை தெரிய போகுது. அவன் ஃபோட்டோவை டேபிள் மேலே வைத்தான். ஃபோட்டோவில் இளம் வயது ஆதித்யா, நிலாவின் அம்மா மற்றும் ஒரு நியூபோர்ன் பேபியின் புகைப்படங்கள் இருந்தது. ஃபோட்டோவின் பின்னால் எழுதப்பட்டிருந்த ஒரு வரி மட்டும் மிக தெளிவாக தெரிந்தது. எங்கள் மகள் நிலா. இந்த கதையோட அடுத்து பார்க்கும் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.